அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் வருது, நம் பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம், நம் வைக்க வேண்டிய 5 முக்கியமான பொருளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யும்போது நமக்கு சகல செல்வமும் நமக்கு உண்டாகும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றால், முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்து அது 3வது நாள் நம்ம கரைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது. இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் விநாயகருடைய படம் எல்லாரும் வீட்டில் இருக்கும். அந்த படத்தை வைத்து மட்டும் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கின்றது. அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கின்றது. நமக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி நம்ம எளிமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, விநாயகர் சதுர்த்தி முதலாவதாக என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. 7/9/2024 ஆவணி மாதம் 22ஆம் தேதி நமக்கு வருகின்றது. சனிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. சனிக்கிழமை அன்று தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி. பூஜை நேரம் எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி பூஜைங்கிறது நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா, அதற்கு நம்ம நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. காலை 6 மணி வரை நமக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. 6 மணிக்கு மேலே தான் நம்ம நேரம் காலம் பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் நம்ம எந்த நேரம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னா, 7:45 8:45, 7:45 8:45க்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அந்த நேரம் உங்களால் முடியாது அப்படின்னா 10:45 to 11:45 இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும். எதற்காக அப்படின்னா, நிறைய பேர் காலையில் நம்ம கொலக்கட்டை பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது இந்த 10:45 to 11:45 தான் எல்லாருக்குமே சிறப்பாக அமைந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி பூஜை அன்று நம்ம விநாயகருக்கு வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வாங்கி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, விநாயகரை நீங்கள் சனிக்கிழமை காலையிலே வைத்து வழிபாடு செய்த பிறகு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலை 3வது நாள் தான் அதை நீங்கள் கரைக்க வேண்டும். பக்கத்தில் கடல் ஆறு இந்த மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, கரைக்கிறது ஈஸி, கரைச்சிட்டு வந்துடுவீங்க. இப்போ அந்த இது இல்லை, நம்மக்கிட்ட கடலோ ஆறோ குளமோ பக்கத்தில் நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம பக்கத்தில் கிணறு இந்த மாதிரி நமக்கு அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட இடம் பக்கத்தில் அமையலை அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் அந்த விநாயகர் சிலை போட்டு கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கடியில் நீங்கள் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளணும். இப்போ விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்பவர்களும் சரி, படம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் சரி, முக்கியமாக நமக்கு இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா, விநாயகர் சிலைக்கு படத்திற்கு செம்பருத்தி பூ, அருகம்புல், எருக்கன்பூ இந்த 3ஐயும் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்ய. எருக்கன்பூ நம்மளுடைய இல்லத்தில் பக்கத்தில் நிறைய செடிகள் எருக்கன் செடி இருக்கும். அந்த பூக்களை பறித்து நீங்கள் மாலையாக கட்டி விநாயகருக்கு போட வேண்டும். முக்கியமானது எருக்கன்பூ மாலை. அதுக்கடுத்து அருகாம்புல்லும் செம்பருத்தி முக்கியமாக இடம்பெற வேண்டும். அருகாம்புல் மாலையும் எருக்கன்பூ மாலையும் செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் மிகவும் நமக்கு முக்கியம் விநாயகர் சதுர்த்தி என்று வழிபாடு செய்வது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியமாக முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை, பூரணம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கொலக்கட்டையும் மற்றும் சுண்டல் வைத்து வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதற்கப்புறம் மற்ற நைவேத்தியங்கள் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். இந்த 5 பொருளும் மிக 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 முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி என்ற பூஜை வழிபாட்டிற்கு. அதற்கப்புறம் லட்டு. இன்னும் விநாயகருக்கு லட்டு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கப்புறம் நம்ம வசதிக்கேற்ப மாதிரி நம்ம நிறைய பழங்கள், சாதம் வைத்து வழிபாடு செய்யணும். அதாவது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கலவை சாதம், அதாவது லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், அந்த சாதங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, தேங்காய் சாதம், தயிர் சாதம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம வைத்து, அதற்கப்புறம் பழங்கள் மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா பழங்கள் வகைகள் மற்றும் நம்ம ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம குழந்தைங்கள் எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம வைக்கணும் விநாயகர் சதுர்த்தி. அதாவது சீடை, இந்த மாதிரி முறுக்கு, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்ததெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அந்த இதே நம்ம வைக்க வேண்டும். லட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணும். அதற்கப்புறம் இதெல்லாம் நம்மளுடைய வசதிக்கு தான், எல்லாமே கட்டாயமாக வைக்கணும் அப்படிங்கிறதுல, கட்டாயமாக வைக்க வேண்டியது இந்த 5 பொருள் மட்டும்தான். விநாயகர் சதுர்த்தினா இந்த பொருள் இல்லாமல் நமக்கு விநாயகர் சதுர்த்தி முழுமையாகாது.
இந்த பொருளாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. நீங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வைக்க வேண்டும். ஏன்னா ஒரு பூஜைக்கு அப்படின்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் அது ஒரு பூஜை வந்து முழுமை பெறாது. அதனால் பூஜைக்கு வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு வந்து தீபம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எருக்க நிலை தீபம், அரச இலை தீபம் அல்லது நீங்கள் வெறுமனே நெய் தீபம் 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு சிறப்பான வழிபாடுனா விநாயகர் சதுர்த்தி தான். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யும்போது வினைகள் தீரும், துன்பங்கள் நீங்கும், இன்பங்கள் நம்மளை வந்து சேரும், சகல செல்வமே நமக்கு வந்து இருக்கும் நம்மளுடைய இல்லத்தில். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் விநாயகர் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நாள். அனைத்து இல்லங்களிலும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் எல்லார் இல்லங்களிலும் கட்டாயமாக இருப்பார். அது 3 நாள் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வந்து இன்னமும் சிறப்பாக இருக்கும். 3 நாட்களுமே விநாயகருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து நம்ம எப்போ அந்த சிலை வைக்கிறோமோ அப்போதிருந்து நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு பாலாவது நைவேத்தியம் வைத்து கரைக்கும் வரை நம்மக்கிட்ட விநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம இல்லத்தில் விநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து வழிபாடு செய்யணும். தீப தூப ஆராதனை 3 வேளையும் காமித்து விநாயகரை வழிபாடு செய்து நீங்கள் அதற்கப்புறம் வந்து அந்த சிலையை கரைக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. இப்போ வந்து சிலை இல்லாதவர்கள் படத்தை மட்டும் வைத்து வழிபாடு செய்பவர்கள் காலை நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். செய்துட்டு நீங்கள் வந்து விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்கள் என்னவோ அது எல்லாமே கேளுங்க. நிச்சயமாக விநாயகர் வந்து கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவார். சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் 108 போற்றிகள் இருக்குது. ஓம் கணபதியே நமக அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு 108 முறை சொல்லி விநாயகருக்கு வந்து செம்பருத்திப்பூ அல்லது அருகாம்புல்லால் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். விநாயகருக்கு அது மிகவும் முக்கியம். அதற்கப்புறம் நெய்வேத்தியமாக பொரி வைப்பது ரொம்ப நல்லது. பொரி கிடைக்கிறவங்க வந்து பொரி வாங்கி வைத்துக்கோங்க. வைத்து வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பானது. முக்கியமாக நம் இடம்பெற வேண்டியது இதெல்லாம் நமக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ அதை திருப்தியாக விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க. விநாயகர் தான் நமக்கு எல்லாமே. முதல் கடவுள் விநாயகர் தான். விநாயகரை வந்து நினைத்து அவருடைய துதி பாடல்கள்லாம் நம்ம பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக வழிபாடு செய்கிற ஒரு முக்கியமான நாள். இப்போ பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா அரச மரத்தடி பிள்ளையார் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு அருகம்புல்லோ செம்பருத்தி எருக்கன்பூ மாலைலாம் வாங்கி கொடுத்துட்டு சுவாமிக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். உங்களுக்கு வேண்டுதல் அப்படியே நடக்கும். வினைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் விநாயகர். விநாயகரை இன்றி நம்மளுடைய வழிபாடு வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரை வணங்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பூஜையும் நம்ம இல்லத்தில் நடைபெறும். அதனால் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடு. குழந்தைங்கள் நன்றாக வளர வேண்டும், குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும். எல்லா வித சந்தோஷத்திற்கும் நம்ம விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும். திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் நல்லபடியாக நடக்கணும், குழந்தைகள் நல்ல ஞானம் பெற்று நல்ல அறிவோடு படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அனைத்திற்குமே விநாயகர் வழிபாடு செய்யும்போது விநாயகர் வந்து எல்லா வசதியும் வாய்ப்புகளும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி அனைத்தையும் விநாயகர் கொடுப்பாரு. ஆனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் பார்க்கலாம். நன்றி.